இன்றைக்கி மிளகு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகா காரத்துக்கு ஏற்ற அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகு அதையும் சேர்த்துக்கலாம். 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி தான் சீரகமும் 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தோலோடு இருக்கிற வெள்ளைப்பூடு 4லேருந்து 5 சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ரசப்பூடு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக மல்லித்தழை அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இதை கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கணும். ரொம்ப நைஸாக கரைச்சிடக்கூடாது. இப்போது நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுருக்கேன். அது கூடவே அரை தக்காளியையும் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு புளியை மட்டும் கரைச்சிட்டு தோல் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளியையும் கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தக்காளியை தண்ணியில் ஊற வைக்கிறப்போ உங்களுக்கு மசிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கையிலே மசிச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட நம்ம இப்போது திரித்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேஸ்ட்டையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மிக்சியில் இருக்கிற தண்ணியையும் திருப்பி அலசி இதிலே ஊற்றிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் புளிப்பு சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக மல்லி இலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக இந்த கரைசல் ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டியை வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அது கூடவே நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக கடுகு, அதாவது நம்ம இப்போ ரசத்தை தாளிக்க போகிறோம். ஸோ அதுக்கு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு, அது கூடவே உளுந்து கொஞ்சம் போட்டுட்டு வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஸோ இது எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான், இவ்வளோ தான் தாளிக்கிறதுக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா பெருங்காயப்பொடியும் சேர்த்துட்டு நம்ம இதை அப்படியே எடுத்து எதில் போட போகிறோம் அப்படின்னா நம்ம ரசம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் கொட்டிடலாம். கொட்டிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். நம்ம ரசம் எப்பயுமே ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம செய்யணும். ரொம்ப ஃப்ளேமில் சீக்கிரம் வச்சிங்க அப்படின்னா கொதிக்க ஆரம்பிச்சிடும். ரசத்தை கொதிக்க விடக்கூடாது. இங்கே பாருங்களேன், இப்போ நுரக்கட்டி வந்திருக்கு இல்லையா, இதே மாதிரி நுரக்கட்டி வந்த ஸ்டேஜில் தான் நம்ம ரசத்தை இறக்கணும். கொதிக்க விட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே மாறி போயிடும். பாருங்கள் இது எந்த அளவு நுரக்கட்டி வந்திருக்கு அப்படின்னு. அவ்வளோதான், நமக்கு ரசம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான மிளகு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கீர்த்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி மிளகு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைக்கிறதுக்கு